பல பொறியாளர்கள், விஞ்ஞானிகள், கல்வியாளர்கள், அறிஞர்களை தந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை காவிமயமாக்க மத்திய அரசு முயற்சித்து வருகிறது. இதற்கு தமிழக அரசு துணை போனால் திமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் என எச்சரித்துள்ளார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். மாநில அரசின் நிதி பங்கீடு இல்லாமலேயே பல்கலைக்கழகத்தை சமாளிக்க முடியும், எனவே பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்க வேண்டும் என அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சூரப்பா மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதற்கு தமிழகம் முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது கண்டனத்தையும் எச்சரிக்கையையும் பதிவு செய்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகம் தன்னிச்சையாக எப்படி நிதி திரட்டும்? முதலமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆளுநரை சந்தித்தது இக்கடிதத்திற்கு அனுமதி அளிக்கத்தானா? முதலமைச்சர், ஆளுநர், துணைவேந்தர் ஆகியோர் அண்ணா பல்கலைக்கழகத்தை காவிமயமாக்க கூட்டாக செய்யும் சூழ்ச்சியா? அதிமுகவின் உள்நோக்கத்தை புரிந்து கொண்டுதான் பல்கலைக்கழகத்தை பிரிக்கும் முயற்சியை சட்டமன்றத்தில் திமுக எதிர்த்தது எனவும், அப்படி முதலமைச்சருக்கு இதில் தொடர்பில்லை எனில் துணைவேந்தரை டிஸ்மிஸ் செய்ய ஆளுநரிடம் பரிந்துரைக்க வேண்டும் எனவும், இப்பிரச்சனையில் அதிமுக அரசு காலதாமதமின்றி முடிவெடுக்கவில்லை எனில் திமுக சார்பில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் எச்சரித்துள்ளார்.